இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய 3 வாசகங்களும் நம்முடைய உன்னதமான பணி, இறை பணி, இறை ஆட்சியை நிறுவும் உன்னதமான பணியை கடவுள் எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே கிரேக்க மொழி பேசுபவர்கள் சிலர் வந்து எங்களுடைய கைம்பெண்கள் பந்தியில் கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசக்கூடியவர்களுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அங்கே பேதுருவும் மற்ற சீடர்களும் இணைந்து இந்த ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு அனைவரும் கூடி ஜெபிக்கின்றார்கள். கடவுள் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். என்ன ஞானம்? அவர்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய அறிவுறுத்தலின்படி 7 தேர்ந்தெடுக்கிறார்கள். யார் அந்த 7? 3 முக்கியமான குணநலங்களை பெற்றவர்கள்தான். 1, நற்சான்று பெற்றவர்கள். 2வது, ஞானம் நிறைந்தவர்கள். 3வது, தூய ஆவி நிரம்ப பெற்றவர்கள். ஆக அந்த 7 பெயர்கள் ஒவ்வொருவருக்கும் அறிந்ததுதான். ஆக இந்த 3 குணநலன்களை பெற்றவர்களை அங்கே கைம்பெண்களை பார்த்துக் கொள்வதற்காக, கவனிப்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையோடு நியமிக்கின்றார்கள். ஆம், இதை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையாகவே நற்சான்று பெற்றவர்களாக நம்முடைய நன்னடத்தையில் வாழ்கின்றோமா? நம்முடைய ஆன்மீக வாழ்வில் தூய ஆவியை பெற்றிருக்கின்றோமா? நம்முடைய உரையாடலில், உயிராடலில் ஞானம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா என்ற சிந்தனையைத்தான் இன்றைய முதல் வாசகம் தலைமைத்துவத்தின் பணியாக இறை பணியை செய்ய வேண்டும் என்றால், அன்று பேதுருவும் மற்ற சீடர்களும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான அறிவுரையின்படி நாமும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இக்கால சூழலில் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நற்சான்று பெற்ற பிள்ளைகளாக நாம் வளர்க்கின்றோமா? தூய ஆவியினுடைய நிரம்புதலால், வல்லமையால் பிள்ளைகள் வாழ்கிறார்களா? அல்லது ஞானம் மிக்கவர்களாக வாழ்கின்றார்கள்? அறிவு மிக்கவர்கள் என்பது எளிதாக கிடைத்து விடலாம். ஞானம் மிக்கவர்களாக வாழ்கின்றார்களா? இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே, நீங்கள் ஆண்டவரை உண்மையாக அணுகும் போதெல்லாம் நீங்கள் நற்சான்று பெற்றவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக, தூய ஆவியை பெற்றவர்களாக, இறை பணியை உன்னதமான செயலோடு செய்ய இயலும் என்பதை ஆண்டவர் இன்றைய 2வது வாசகத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு உள்ளம் கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நற்சான்றை கொடுக்கின்றார். என்னவென்றால், உள்ளம் கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நான் உங்களுக்காக இருக்கின்றேன். என் தந்தையின் இடத்தில் நிறைய இடங்கள் உள்ளன. நீங்கள் படும் துன்பங்கள் அனைத்திற்கும் இறைவன் ஒரு நிறைவான இடத்தை கொடுப்பார், உன்னதமான இடத்தை கொடுப்பார். மகிழ்வோடு இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், மற்றவர்களையும் வாழ வையுங்கள் என்ற ஒரு தலைமைத்துவத்தினுடைய பணியாகிய இறை பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.